எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளவுதான் ஹிந்தியில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாலும், இன்னுமே கடல் அளவுல இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜஸ்ட் இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அத டக்குன்னு ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதுக்கான வார்த்தைகள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அத சொல்றதுக்கு முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? பங்கா சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கான ஃபேன், சல் ரஹா ஹை அப்படின்னா ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், அதுதான் சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு பெரிய வாக்கியங்கள் வரைக்கும் அமைச்சு நம்மளே ரொம்ப ஈஸியா ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். இதுல இந்த வீடியோல ஒரு 50 வார்த்தைகள் நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் பங்கா சல் ரஹா ஹைன்னு சொன்னேன். அதாவது ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கே ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், கேட்டுக்கோங்க. அதாவது என்கிட்ட சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பாஸ் சாக்லேட் ஹே, என்கிட்ட சாக்லேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹே கியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இருக்காக்கு ஹே கியா அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்ல ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு அடுத்தது ஹிந்தியில சொல்றேன். உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு ஆப்கே பாஸ் சாக்லேட் ஹே கியா. இப்பதான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன். என்கிட்ட சாக்லேட் இருக்கு. அந்த இருக்குங்கிறதுக்கு ஹேன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். என்கிட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? மேரே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ். மேரே பாஸ் சாக்லேட் ஹே, என்கிட்ட சாக்லேட் இருக்கு. பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, என்கிட்டக்கு மேரே பாஸ். அப்போ உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் நான் கேட்டிருந்தேன். அதாவது தமிழ்ல சொல்லிட்டு ஹிந்தியில சொல்லியிருந்தேன். ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எங்க சொன்னேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு கூட நீங்க வரலாம். ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஆப்கே பாஸ் உங்ககிட்டேனா ஆப்கே பாஸ். உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா? இருக்கான்னு கேட்கறதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஹே கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இருக்குங்கிறதுக்கு ஹே, இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹே கியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆப்கே பாஸ் சாக்லேட் ஹே கியா, உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா? ஆம்னே சாம்னே அப்படின்னா நேரடியாக, நேரடியாக, ஃபேஸ் டு ஃபேஸ். இதுக்குதான் ஆம்னே சாம்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த நேரடியாக அப்படிங்கறத நம்ம தமிழ்ல வேற விதமா சொல்லுவோம். அதே பேர்ல ஒரு படமே இருக்கு. விஜய் சாரும் சூர்யா சாரும் நடிச்சிருப்பாங்க. என்ன படம்னு கெஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேரடியாக அப்படிங்கிறதுக்கு ஆம்னே சாம்னே, ஆம்னே சாம்னே. கொடுக்கல் வாங்கல். இந்த கொடுக்கல் வாங்கல்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹிந்திலையும் அதுக்கான வார்த்தைகள் வச்சிருக்காங்க. லேனா தேனா, கொடுக்கல் வாங்கலுக்கு லேனா தேனா. கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இந்த கொடுக்கல் வாங்கல்லாம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது, வாக்கியங்கள்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஞாபகம் வரணும். லேனா தேனா, கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா லேனா தேனா. இப்பதான் நம்ம இத பத்தி பேசணும். கடை அப்படிங்கறத, கடைங்கிறதுக்கு துகான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை துகான், துகான் கடைக்கு துகான். இன்னைக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும். இன்னைக்குள்ள அந்த சொல்றோம் பாருங்களேன், அந்த இன்னைக்குள்ளங்கிறதுக்கு ஆஜ் கே ஆஜ். ஆஜ்னா இன்னைக்கு, டுடே அப்படிங்கிறதுக்கு தான் ஆஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அந்த இன்றைக்குள், இன்னைக்குள்ள, அதுக்கு ஆஜ் கே ஆஜ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தைய பாருங்களேன், ரெடி. ஏதாவது ரெடி பண்றது, ஏதாவது தயார் செய்யறது. தயாருங்கிறது நம்ம தமிழ்லயும் இருக்கு, ஹிந்திலையும் அதே மாதிரியான வார்த்தை தான் தயார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மறக்கவே மாட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபுட்டு தயார் பண்ணிடணும் அப்படின்ட்டு, ஃபுட்டு தயாராயிருச்சா அப்படின்ட்டுலாம் கேட்கலாம். இல்லைன்னா இன்னைக்குள்ள இந்த ஃபுட்டை தயார் பண்ணிடணும், இன்னைக்குள்ள இந்த வேலையை இதை தயார் பண்ணிடணும், ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு சொல்றதுக்கெல்லாம் இந்த தயார் அப்படிங்கிற வார்த்தைய
யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்குள்ள அப்படிங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஆஜ்கே ஆஜ். அங்கங்க, ஆங்காங்கே, இல்லைன்னா அங்கும் இங்கும், இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். நம்ம பேச்சு வழக்குல அங்கங்க ஓட்டை இருக்கு, அது நம்ம அடைச்சிடணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் யஹா வஹா, அந்த அங்கங்க அப்படிங்கறதுக்கு யஹா வஹா அப்படின்ட்டு நம்ம ஹிந்தியில யூஸ் பண்ணலாம். யஹான்னா இங்க, நம்ம எப்படி அங்க அப்படிங்கறதுக்கு வஹான்னு சொல்லுவோம். இங்க அப்படிங்கிறதுக்கு யஹா அப்படின்னு சொல்லுவோம். இங்க அங்கும் இங்கும் அங்கங்க அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது யஹா வஹா அப்படின்ட்டு சொல்லணும். அங்கங்க பெயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, அங்கங்க வரைய வேண்டியதா இருக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அங்கங்க அந்த வார்த்தைகள் வர்ற இடங்கள்ல எல்லாம் யஹா வஹா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். தெளிவாக, இதுக்கு சாஃப் சாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவா பேசு, தெளிவா கேளு அப்படின்ட்டு எல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சாஃப் சாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக, சாஃப் சாஃப். இப்பதான் நம்ம தெளிவாக அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதுக்கு சாஃப் சாஃப்னு சொல்லணும். அது கூடவே சேர்ற மாதிரியே ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. யோசி, தெளிவா யோசி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. சாஃப் சாஃப் சோச்சோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். யோசி அப்படிங்கிறதுக்கு சோச்சோ அப்படின்னு சொல்லணும். யோசி அப்படின்னு சொல்றதுக்கு திங்க் பண்ணுன்னு சொல்றதுதான் அந்த யோசிங்கிறத நம்ம சொல்றோம் தமிழ்ல. யோசின்னு சொல்றதுக்கு சோச்சோ அப்படின்னு சொல்லணும். தெளிவா யோசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சாஃப் சாஃப் சோச்சோ. இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிளையே இதுக்கும் எடுத்துக்கலாம். தெளிவா யோசின்னு சொன்னோம், சாஃப் சாஃப் சோச்சோ. இதுக்கும் எடுத்துக்கலாம். தெளிவா பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாஃப் சாஃப் பத்தாவோ அப்படின்னு சொல்லலாம். பத்தாவோ அப்படின்னா பேசு, பேசுறதுதான் பத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேசு அப்படின்னு சொல்றதுக்கு பத்தாவோ. தெளிவா பேசு, சாஃப் சாஃப் பத்தாவோ. பத்தாவோ பேசு, தெளிவா பேசு, சாஃப் சாஃப் பத்தாவோ. யாராவது ஏதாவது சொல்றாங்க, அவங்க தெளிவா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு சாஃப் சாஃப் கஹோ அப்படின்னு சொல்லலாம். சொல்லு அப்படிங்கிறதுக்கு கஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு, கஹோ. தெளிவா சொல்லு, சாஃப் சாஃப் கஹோ. தெளிவா பேசு, சாஃப் சாஃப் பத்தாவோ. தெளிவா யோசி, சாஃப் சாஃப் சோச்சோ. தெளிவா சொல்லு, சாஃப் சாஃப் கஹோ. கோஜோ. கோஜோ அப்படின்னா தேடுறது. இந்த தேடுறதுக்கு தான் கோஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கங்க தேடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அங்க இங்க அந்த அங்கங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி கூட போய் பார்த்து ஞாபகப்படுத்திட்டு வந்துருங்க. அடுத்த தடவை கண்டிப்பா ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். கோஜோ அப்படின்னா தேடு. அட்ரஸ், முகவரிக்கு பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. முகவரி பத்தா. அட்ரஸ் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நிரந்தரமான அட்ரஸ், ஒரு டெம்பரரியான அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பெர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, அதுக்கு ஸ்தை பத்தா, ஸ்தை பத்தா, ஸ்தை பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு ஸ்தை பத்தா. சரி, நிரந்தர முகவரிக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்தாச்சு. இது பாத்தீங்கன்னா தற்காலிக முகவரி, அதாவது இந்த டெம்பரரி அட்ரஸ். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஸ்தை பத்தானா என்ன, நிரந்தர முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ். அஸ்தை பத்தா அப்படின்னா டெம்பரரி அட்ரஸ், தற்காலிக முகவரி. அதுக்கு அஸ்தை பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம நீதி அநீதி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். நீதி அநீதி அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒண்ணு முன்னாடி போட்டுருவோம். அந்த மாதிரி இங்க தற்காலிக முகவரிக்கு அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் தை பத்தான்னு சொல்லுவோம். தற்காலிக முகவரிக்கு அஸ்தை பத்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை தவிர நான் எல்லா காயுமே சாப்பிடுவேன். அதை தவிர நீ என்ன வேணா பேசு, அதை தவிர நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, இந்த மாதிரி அதை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கா அலாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவிரக்கு அலாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு உஸ்கா அலாவா. நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இந்த வார்த்தை ஞாபகம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதை தவிர, உஸ்கா அலாவா.
முன்னாடி பார்த்த வார்த்தை மாதிரியே தான் இதுவும். இதை தவிர எந்த கொஷின் வந்தாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேங்க. ஸோ அந்த மாதிரி இதை தவிர அப்படின்ட்டு வர்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்கே அலாவா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர அப்படின்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் உஸ்கா அலாவா அப்படின்னு சொல்லணும். இதை தவிர இஸ்கே அலாவா. போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜா. ஜா அப்படின்னா போறது. போன்னு சொல்றதுக்கு ஜான்னு சொல்லுவாங்க. இதே நான் போறேன், போகிறேன், போறேன்னு சொல்றோம் பாருங்களேன். நான் மார்க்கெட் போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. போறேன், அந்த போறேன்னு சொல்றதுக்கு ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மார்க்கெட் ஜா ரஹா ஹூம். யாராவது உங்களை பார்த்து ஹிந்தில நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டா மார்க்கெட் ஜா ரஹா ஹூம், நான் மார்க்கெட்டுக்கு போறேன். இல்ல நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா ஆபீஸ் ஜா ரஹா ஹூம், நான் ஆபீஸ் போறேன், இந்த மாதிரி சொல்லலாம். போறேன் அப்படிங்கிறதுக்கு ஜா ரஹா ஹூம். போறதுக்கு ஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜா. வா அப்படின்னு சொல்றதுக்கு ஆ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதே யாரையாவது பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஐயே அப்படின்னு சொல்லணும். இதுவே நான் போறேன் அப்படிங்கிறதுக்கு ஜாரஹாஹூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே நான் வரேன் அப்படின்னா அதே மாதிரிதான் ஆரஹாஹூ அப்படின்னு சொல்லணும். ஆரஹாஹூ, நான் வருகிறேன், நான் வரேன் அப்படிங்கிறதுக்கு ஆரஹாஹூ. பாக்ஸ், பெட்டி அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். இதுக்கு டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. இது நம்ம டப்பான்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த மாதிரிதான் டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபன் பாக்ஸை எங்க அம்மா டப்பால பேக் பண்ணுவாங்க, பாக்ஸ்ல பேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது பெட்டியில பேக் பண்ணுவாங்க, டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லும்போது டிப்பா அப்படின்னு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு ஒரு காலியான பெட்டி இருந்தா கொடுங்களேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துலயும் இந்த டிப்பா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலாவே இந்த பெட்டி அப்படிங்கிறதுக்கே டிப்பா தான் சொல்லுவாங்க. பெட்டி, டிப்பா. புரியலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில மத்லப் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கான அர்த்தமே என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் ஹிந்தில மத்லப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு மத்லப். கொஞ்சம் சத்தமா பேசு, அவன் ரொம்ப சத்தமா கத்துனா, இவ்வளோ சத்தமா சிரிக்காத, இந்த மாதிரி இந்த சத்தமாக அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். லவுட்லி, ரொம்ப சத்தமா இருக்கு, இந்த சத்தமாக, அதுக்கு ஜோர் சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோர் சே அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக ஜோர் சே. ஆவாஸ் அப்படின்னா சவுண்ட், இந்த ஒலி அப்படிங்கிறதுக்கு ஆவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சத்தமா பேசு, அவன் ரொம்ப சத்தமா கத்துனா, இந்த மாதிரி சத்தமாக அப்படிங்கிற இடத்துக்கு ஜோர்சே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா போன்ல உன் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லுவோம் பாருங்களேன். அந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அதுல என்ன மீனிங் வருதுன்னா சவுண்டு கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்லும்போது சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான மீனிங். ஸோ அந்த சவுண்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த இடங்கள்லையும் ஆவாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீட்டிங் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்லையும் ஆவாஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். சத்தமா பேசி எனக்கு உன் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வாய்ஸ். ஸோ இந்த பேசிக்கா இந்த சவுண்டு, வாய்ஸ், இந்த எல்லாத்துக்குமே ஆவாஸ் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. காத்திருப்பது, வெயிட் பண்றது, இதுக்கு இன்தசார் கர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு சென்டென்ஸை தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். இதுல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வார்த்தையை நம்ம இங்க யூஸ் பண்ணியிருப்போம். அது என்னங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. நானும் அங்கேயும் இங்கேயுமா வெயிட் பண்றேன் ஷாப்பிங் மால்ல. ஸோ இதுல என்ன வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், யோசிச்சு பாருங்க. அங்கேயும் இங்கேயும், அந்த அங்கேயும் இங்கேயும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? யஹா வஹா அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். இப்ப காத்திருந்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்தசார் கர்னா அப்படிங்கிற வார்த்தையும் தெரியும். இந்த மாதிரி
நீங்களே ஏதாவது ஒரு வாக்கியத்தை வடிவமைச்சு நம்ம படிச்ச அதாவது இது வரைக்கும் பார்த்த வார்த்தைகளை அங்கங்க வந்து நீங்களே யோசிச்சு பார்த்து ஃபில் பண்ணி பாருங்க. நமக்கு வார்த்தைகள் ஈஸியா ஞாபகம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த வார்த்தை பாருங்க, நம்ம அடிக்கடி டெய்லியுமே இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏனெனில் அப்படின்னு சொல்றதுக்கு கியோங்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நேத்து நான் அந்த மூவி பாக்குறதுக்கு போகல, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஏனெனில், பிகாஸ் அப்படின்னு வர்ற இடங்கள்ல எல்லாம் கியோங்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். கியூ அப்படின்னா வை, ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கியூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேள்விக்கான வார்த்தை. ஏனெனில், பிகாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹிந்தில கியோங்கி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேர்மையான, ஹானஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இமான்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இமான்தார் அப்படின்னா நேர்மையான, இவர் ரொம்ப நேர்மையானவர். நம்ம என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நம்ம நேர்மையா இருக்கணும், அவர் ஒரு நேர்மையான ஆபீசர். இந்த மாதிரி ஹானஸ்ட் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஹானஸ்ட், நேர்மையானவர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இமான்தார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹானஸ்ட், நேர்மையான, இமான்தார். எனக்கு இந்த நேர்மையான, இந்த இமான்தார்னு சொன்னோம் பாருங்களேன், அந்த தார் அப்படின்னு முடியறதுனால இன்னொரு வார்த்தை கூட ஞாபகம் வருது. ஆனா இந்த வீடியோல நான் போடல, வேற ஒரு வீடியோல வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோல நான் போட்டிருந்தேன். அங்க ஷாப்கீப்பர், கடைக்காரரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, துக்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன வார்த்தை பார்த்தோம்? துக்கான் அப்படின்னு பார்த்தோம். துக்கான் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோம். கடைக்காரர் அப்படிங்கிறதுக்கு துக்காந்தர். இப்ப நேர்மை, நேர்மை, ஹானஸ்ட், இதுக்கு இமான்தார். தூஸ்ரே அப்படின்னா மற்றவை, அதர்ஸ். எனக்கு வேற டிசைன் காமிங்க, எனக்கு இது பிடிக்கல, வேற ஏதாவது காமிங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இந்த தூஸ்ரே அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த எக்ஸாம்பிள கேளுங்களேன். எனக்கு அதாவது என்னன்னா மத்தவங்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மற்றவை, மத்தவங்க, இது எல்லாத்துக்குமே தூஸ்ரே அப்படிங்கிற வார்த்தை வரும். மொத்தமா அதர்ஸ், மற்றவை அப்படிங்கறதுக்கே தூஸ்ரே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமா கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், இந்த மாதிரி வர இடங்கள்ல எல்லாம் பிஜ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா மின்சாரம் அப்படிங்கிறதுக்கே பிஜ்லி. அதனாலதான் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பிஜ்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த மிஷின் வந்து எலக்ட்ரிசிட்டியில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பிஜ்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எங்க எல்லாம் மின்சாரம், இந்த கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வருதோ இந்த இடங்கள்ல எல்லாம் பிஜ்லிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபேன்னா ஹிந்தியில என்ன சொல்லணும் அப்படிங்கறது இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து சொன்னோம். அது என்ன அப்படிங்கறத ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தையை பாருங்க, உலகம் அப்படிங்கிறதுக்கே துனியா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. உலகம் ஒரு உருண்டை, இந்த உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் நான் வேலை பார்ப்பேன், அவ உலகத்தை பத்தி எதுவுமே யோசிக்கவே மாட்டா, நீதான் என்னுடைய உலகமே. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் உலகம் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம துனியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். உலகம் அப்படின்னா துனியா. இந்த வேர்டை பாருங்க, ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த வாழ்க்கைனாலே அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். வாழ்க்கையில இது ஒரு பார்ட். இந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஜிந்தகி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிந்தகி அப்படிங்கிறது நிறைய ஹிந்தி பாட்டுகள்லயும் எல்லாம் உங்களால இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முடியும். வாழ்க்கை அப்படின்னா ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை, லைஃப், ஜிந்தகி. இந்த வார்த்தை பாருங்களேன், வுட், அந்த கட்டை இருக்கு பாருங்களேன், அதுக்கு லக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் மரத்தால செஞ்சது அந்த மாதிரி சொல்லும் போது அந்த லக்டி அப்படிங்கிற வார்த்தைய அதுல யூஸ் பண்ணுவாங்க. மரத்தால செஞ்சது அப்படின்னு வருது பாருங்களேன், அதுல லக்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி அவ கையில ஒரு உட்டன் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற இடத்துலயும் இந்த லக்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நாங்க உட்டெல்லாம் எரிச்சோம் வின்டருக்கு, அந்த இடங்கள்லயும் இந்த லக்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உட், கட்டை அப்படிங்கிறதுக்கு உட்டுனால ஆனது,
ஒரு சின்ன கட்டை, அதுல வுட்டுனால செஞ்ச ஒரு பீஸ் அப்படின்னாலே அதுக்கு லக்டி அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பக்கமுமே ஒரே டிராஃபிக்கா இருக்கு. இந்த மாரி 2ம் அப்படின்னு எந்த இடங்கள்ல எல்லாம் வருதோ, அங்க எல்லாமே தோனோ அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். 2ம் அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் வர்ற இடங்கள்ல எல்லாம் தோனோ அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். தோனோ. சுட சுட அப்படிங்கிற வார்த்தை எங்க எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் கர்மா கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியாக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரெயின்ல கேட்டிருப்பீங்க. கர்மா கரம் சாய் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இல்லை டீ கடையில போனாலும் சுட சுட எனக்கு டீ வேணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு இந்த கர்மா கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். சுட சுட அப்படின்னா கர்மா கரம். கர்மா கரம். அடுத்தது லேலோ. லேலோ அப்படின்னா எடு அப்படிங்கிற அர்த்தம். ஸ்வீட் எடு, இது எல்லாத்தையும் எடு, அந்த காசை எடு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இந்த எடுன்னு எங்க எல்லாம் வருதோ அந்த எல்லா இடங்கள்லயுமே லேலோ அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணும். யாருக்காவது கொண்டு போய் நம்ம ஸ்வீட்ஸ் கொடுக்கும்போது என்னங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் லேலோ, எடு, ரிவர்ஸ் எடு, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த லேலோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்க யூஸ் பண்ணுவோம். எடு எங்க எல்லாம் வருதோ அங்க எல்லாம் லேலோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். கொடுன்னு சொல்றதுக்கு தேதோ, எடுன்னு சொல்றதுக்கு லேலோ. எனக்கு அந்த பென்னு கொடு, என்னோட ஷேர் கொடு, எனக்கு அந்த ஸ்வீட் கொடு, இந்த மாதிரி எங்க எல்லாம் கொடு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அங்க எல்லாம் தேதோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும் ஹிந்தியில. எடுன்னு சொல்றதுக்கு லேலோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே நம்ம இன்னொரு வார்த்தை நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே வீடியோல தான், கொடுக்கல் வாங்கல் அப்படின்ட்டு இருக்கும். கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னா கொடுக்கல் வாங்கல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா. அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த வார்த்தையை பாருங்க, இது வந்து கஹி நஹி, எங்கும் இல்லை. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த எங்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கு கஹி நஹி. நம்ம எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி இடங்கள்லயும், அதாவது அங்கேயும் எங்கும் இல்லை அப்படிங்கிற அந்த மீனிங் வருது. நான் எங்கேயும் போகல, அங்கேயும் எங்கும் இல்லை அப்படிங்கிற மீனிங் வருது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கஹி நஹி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எங்கும் இல்லை, கஹி நஹி. கஹி கஹி இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இங்க அங்க, அதாவது சம்வேர் சம்வேர், இங்கேயும் அங்கேயும், அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு குறிப்பிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இங்கேயும் அங்கேயும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெயிண்ட் எங்கேயும் அங்கேயும் பேட்சியா இருக்கு, இந்த சம்வேர் சம்வேர் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல மட்டும் பேட்சின்னு கிடையாது, இங்கெங்க அங்கங்க பேட்சியா இருக்கு, எங்கெங்கோ பேட்சியா இருக்கு அப்படின்ட்டு இந்த சம்வேர் சம்வேர்னு வர இடங்கள்ல எல்லாம் கஹி கஹி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நான் நேத்து அவளை அங்கங்க பார்த்தேன், எங்கெங்கயோ பார்த்தேன், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள்லயும் கஹி கஹி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிக்கலாம். ஒரு இடம்னு சொல்லி குறிப்பிட முடியாது, கரெக்டா சொல்றதுக்கு முடியாது. இங்க அங்க எங்கெங்கயோ அப்படிங்கிற மாதிரி சம்வேர் சம்வேர் அப்படின்னு வர இடங்கள்ல எல்லாம் இந்த கஹி கஹிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ எங்க வேணும்னாலும் போய்க்கலாம். இந்த எனிவேர், வேறவர் அப்படிங்கிற மீனிங் வரும். எங்க வேணும்னாலும், எங்க வேணாலும் போய்க்கலாம். கஹீம்பி அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க வேணாலும் கிடைக்கும், இந்த பொருள் எங்க வேணாலும் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் பாருங்களேன். அந்த இடங்கள்லயும் இந்த கஹீம்பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எதுனாலும் வாட்டெவர், அதாவது வேறவர். வாட்டெவர் அப்படிங்கிறத விட வேறவர், எங்க வேணாலும், நீ எங்க வேணாலும் போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கஹின்பி. இசே பெஹலே அப்படின்னா இதற்கு முன்னால், இதற்கு முன்னாடி. நான் அவங்களை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது, இந்த லேட் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம், இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி இதற்கு முன்னால், இதற்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு எல்லாம் வர்ற இடங்கள்ல எல்லாம் இசே பெஹலே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னால் இசே பெஹலே. இதற்கு பிறகு, அதாவது நான் சாப்பாடு சாப்பிடுவேன், இதுக்கப்புறமா நான் தூங்கிடுவேன், அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல இதற்கு பிறகுன்னு வருது இல்லையா,
அந்த இடங்கள்ல எல்லாம் இஸ்கே பாத் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஷாப்புக்கு அப்புறம் எங்க வீடு வந்துரும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லயும் இதற்கு பிறகு அப்படிங்கிற மீனிங் வருது. அந்த இடத்துலயும் இஸ்கே பாத் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படின்னு நம்ம கேட்போம் பாருங்களேன். அந்த இதற்கு பிறகு இப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லயுமே இஸ்கே பாத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதற்கு பிறகு இஸ்கே பாத். எய்சே வாலா அப்படின்னா இதை போல், இதே மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு எய்சே வாலா. எனக்கு இதே மாதிரி ஃபோன் கொடுங்க, இதே மாதிரி கலர்ல இதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது எய்சே வாலா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இடத்துக்கு தான் நான் அன்னைக்கு வந்தது மாதிரி ஞாபகம். ஸோ இந்த இதே போல் அப்படின்னு வர்ற எல்லா இடங்கள்லையும் எய்சேவாலா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதுக்கு முடியும். எய்சேவாலா அப்படின்னு இதே மாதிரி எய்சேவாலா. இதே மாதிரி அப்படிங்கிறதுக்கு எய்சேவாலா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதை போல், இதே போல்க்கு ஏசேவாலா, அதை போல் அப்படிங்கிறதுக்கு வெய்சேவாலா. எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு எனக்கு அங்கே பாருங்களேன் அதே மாதிரியான டிசைன் எடுத்து கொடுங்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். எனக்கு அந்த மாதிரியே வந்து ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படின்னு சுட்டி காட்டி அதை போல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அந்த இடங்கள்ல எல்லாம் பேசேவாலா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் ஏசேவாலா, அதை போல் பேசேவாலா. அடுத்தது சாம்னேவாலா. சாம்னேவாலான்னா பக்கத்துல இருக்கிற, அருகில் உள்ள, அதுக்கு சாம்னேவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிற கடை என்னன்னு தெரியல, பூட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அருகில் உள்ள அப்படிங்கிற மீனிங் வருது இல்லையா, அதனால சாம்னேவாலா அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். பக்கத்துல இருக்கிற வீட்டுல யாருமே இல்லை அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லயும் சாம்னேவாலா அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். எய்சேவாலா அப்படின்னா இதை போல், பேசேவாலான்னா அதை போல், சாம்னேவாலா அப்படின்னு சொல்லும் போது அருகில் உள்ள, பக்கத்துல இருக்கிற அப்படிங்கிறதுக்கு சாம்னேவாலா. இதே மாதிரியான வார்த்தைய முதல்ல நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல 2 வார்த்தைகளை பார்த்தோம். அது என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ அவன்கிட்ட அப்படிங்கிறதுக்கு உஸ்கே பாஸ், அவன்கிட்ட புக் இல்ல, என்கிட்ட சாக்லேட் இருக்கு, அவன்கிட்ட சாக்லேட் இல்ல. இந்த என்கிட்ட அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் மேரே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட அப்படிங்கிறதுக்கு உஸ்கே பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். உங்ககிட்ட ஆப்கே பாஸ், என்கிட்ட மேரே பாஸ், அவன்கிட்ட உஸ்கே பாஸ். சரி, அடுத்தது அவன்கிட்ட. அவன்கிட்ட பெண் இருக்கு, இவன்கிட்ட பெண் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த இவன்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது இஸ்கே பாஸ், அவன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது உஸ்கே பாஸ், இவன் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இஸ்கே பாஸ், என்கிட்ட மேரே பாஸ், உங்ககிட்ட ஆப்கே பாஸ். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதுக்குதான் இந்த இவன் அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அவனுக்கு என்ன சொல்லணும், எனக்கு அதாவது நான் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லணும், உங்ககிட்ட அப்படிங்கறதுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்ட்டுலாம் நம்ம பேசிக்கான இதுகள் தெரிஞ்சு வச்சிருந்தோம். வார்த்தைகள், இதுகள்னு வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால இந்த இடத்துல ஈஸியா புரிஞ்சு நம்மளால வந்து சொல்ல முடியும். இவன் கிட்ட அப்படின்னு இஸ்கே பாஸ், அவன் கிட்டேனா உஸ்கே பாஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம ஈஸியா அந்த உஸ்கே இஸ்கேல இவன்கா அவன்கா அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து நம்ம போட்டுற முடியும். சரி, இது வரைக்கும் அவன் கிட்ட, இவன் கிட்ட, உன்கிட்ட, உங்ககிட்ட, என்கிட்ட இதெல்லாம் பார்த்தோம். இப்போ யார்கிட்ட இந்த புக் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம்ல, யார்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு கேட்கணும். அப்படி கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம், கிஸ்கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட இந்த பெண் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த யார்கிட்ட, யாருன்னு ஒரு இவங்க அவங்கன்னு நம்ம சொல்ல, இவன் அவன் நான் நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லாம காமனா வந்து நம்ம கேக்குறோம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறோம். அப்போ கிஸ்கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட கிஸ்கே பாஸ். இப்போ
அவன்கிட்ட இவன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, இல்ல யார்கிட்ட அப்படின்னு எல்லாம் இல்லாம, ஒரே ஒரு பர்சனோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி அவங்க கிட்ட அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லணும். அதாவது வந்து பிரியா கிட்ட அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நம்ம பிரியா கிட்ட நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? அதுக்கு பிரியா கே பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிரியா கே பாஸ் அந்த மாதிரி சொல்லிக்கணும். இல்லைன்னா திவ்யா கே பாஸ் இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பிரியா கிட்ட திவ்யா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது பிரியா கே பாஸ் திவ்யா கே பாஸ் அந்த மாதிரி பேரை சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். நன்றி. தேங்க்யூ. தன்யவாத்.